நம்ம இன்னைக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே என்ற படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிக் ஸ்டார் ஹீரோவும் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போது. ஆனால் அந்த படத்துக்கு ஒரு கட்டாயத்தின் பேரில் போகிறாங்கன்னு சொல்லலாம். கட்டாயம் மீன்ஸ் உங்களுக்கே தெரியும் யாருடைய லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு. பட் இந்த படத்துக்கு எந்த விதமான கட்டாயமும் இல்லாமல் சில கூஸ்பம்ஸ்லாம் உண்மையிலேயே இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, வாண்டடாக போய் பாருங்க படத்தை. ஆக்சுவலி எந்த விதமான ப்ரொமோஷனும் இந்த படத்துக்கு பெருசாக ஒன்றும் பண்ணல இந்தியாவில் போட்டு தெரியும். பட் ஒரு பெரிய ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி இருக்குமோ அந்த அளவுக்கு தியேட்டரில் கூஸ்பம்ஸ் ஆகும்னு சொல்லலாம். இந்த படத்துடைய முன்லைன் படம்னாக்கா ஸ்பைடர்மேன் என்ற கேரக்டர் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் பீட்டர் பார்க்கர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அது எல்லாரும் மறந்துட்டாங்க. அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கார், உடல் ரீதியான பிரச்சனைன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வழக்கம் போல் ஒரு வில்லனுடைய பிரச்சனையும் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். வில்லன் கூட ஃபைட் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு வழக்கம் போல் ஸ்பைடர்மேன் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுவோம். பட் இது ரெண்டும் பிரச்சனை அவருக்கு ட்ராவல் ஆகிற வரைக்கும் இந்த தனிமை, இந்த ஒரு அனானமஸ்லி ஒரு லைஃப் வாழ்கிறார்ல, யாருக்கும் தெரியாமல் தனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு யாருனே தெரியாமல் ஒரு நிலமை இருக்குல்ல, அது தொடருது. இதுதான் இந்த படத்தோடைய ஒன்லைன் சொல்லலாம். தனக்கு நெருக்கமானவர்கள் இவர் யாருனே தெரியாமல் அவங்க மறந்துடுறாங்க. இதுதான் இந்த படத்தோடைய ஒரு ஒரு ஒன்லைன் சொல்லின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பேக் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாம் ஹோலாண்டும் ஜெனடியா அந்த அவங்களுடைய பேரை கிட்ட ஸ்பெல் பண்ணுறான்னு சொல்கிறேன்னு தெரியல. பட் இவங்க ரெண்டு பேரோடைய அந்த லவ் ட்ராக் பயங்கரமாக தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு பெரிய ஒரு சலீம் அனார்கலி அந்த அளவுக்கு ஒரு லவ் ட்ராக் இவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். படத்தோடைய மேக்கிங் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது எந்த வரைக்கும் ஒன்று ஸ்பைடர்மேன் படங்கள்லே. பிகாஸ் வழக்கம் போல் என்ன ஒரு வெளில வருவான், அது ஒரு கேஷுவல் ஸ்டோரியாக தான் இருக்கும். பட் இல்லை ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே, ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான படத்தை, அதுவும் ஒரு மேக்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு இது புதுசாக இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் தியேட்டரில் நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணுங்கள், ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்ட்ரி ஆகிற அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது. இந்த படம் மோஸ்ட் ரெக்கமெண்டான்னு கேட்டிங்கனாக்கா டெஃபினெட்லி மோஸ்ட் ரெக்கமெண்ட். மஸ்ட் வாட்ச் கேட்டால் மஸ்ட் வாட்ச். 100 out of 100 மார்க் இந்த படத்துக்கு தாராளமாக தரலாம். தேங்க்யூ.